வினை தாண்டுவோம் சேனலுக்கு திருப்பி உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் திவ்யா பாரத். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப் 2021ல் புதுசான ஒரு ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா நியூரல் எஃபெக்ட்ஸ். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் மேலும் வீடியோஸ் போட என்னுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோஷாப் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூரல் ஃபில்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன்ஸில் தான் போய் என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஐகான் பட்டனை எடுக்கிறேன். அந்த இமேஜ் பின்னாடி எப்படி இருந்தது, இப்போ வந்து ஐகான் பட்டன் ஆன் பண்ணோடனே அந்த இமேஜ் வந்து கிளாராக சூப்பராக தெரியுது பாருங்கள். இந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நியூரல் எஃபெக்ட்ஸில் இருக்குது. செகண்ட் ஆப்ஷனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த இமேஜுக்கு மேக்கப், அதாவது அந்த லிப்ஸ்டிக் ஐகான் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி எப்படி ஒரு இமேஜுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். தேர்ட் டைப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூரல் எஃபெக்ட்ஸ்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ் தான் இதை பார்க்க போகிறோம். அதை சேஞ்ச் பண்ணி தான் இப்படி கொடுத்துருக்கு இமேஜு. அடுத்தது ஒரு கலர் இல்லாத இமேஜுக்கு எப்படி கலர் கொண்டு வரது அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி வீடியோவில் இந்த ஆப்ஷன்ஸில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஒரு இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜுக்கு ஃபஸ்ட்டு டைப்பாக ஸ்கின் ஸ்மூத்தனிங் அப்படின்னு சொல்லுவாங்க நியூரல் எஃபெக்ட்ஸில். அது பார்ப்போம். அதுக்கு ஃபில்டரில் போயிட்டு நியூரல் ஃபில்டர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேப் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் லோடாகி தான் வரும். இது வந்து ஸ்கின் ஸ்மூத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆன் பண்ணிங்கன்னா அந்த இமேஜே ஆப்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வரும் பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ அந்த பட்டனை எடுத்து விட்டுருப்பாங்க. பழைய இமேஜ் இது வந்து புது இமேஜ். இதையும் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது பிளர் ஆப்ஷன் இருக்குது. அந்த பிளர் ஆப்ஷனை 100% வச்சிங்கன்னா இமேஜே கொஞ்சம் எங்கெங்கே சேஞ்ச் பண்ணணுமோ அது பிளர் ஆகி தெரியும். அதேமாரி ஸ்மூத்னஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனும் உங்கள் இமேஜுக்கு வந்து எங்கே கிளார் பண்ணி தரணும், அதாவது கொஞ்சம் ஒளி வந்து தரணுமோ அந்த இமேஜை வந்து கொடுக்கும். பாருங்கள் எப்படி சூப்பராக ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ இதை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், பேனலில் ஐகான் பட்டனை எடுத்துகிட்டு பாருங்கள். நம்ம சேஞ்ச் பண்ண ஃபில்டர் இது வந்து பழைய பேக்ரவுண்ட் இமேஜ். இப்போ சேஞ்ச் பண்ண ஃபில்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்தமாரி தான் வந்து ஒரு கிளார் பண்ணி ஒரு இமேஜை கொடுக்குறாங்க. அடுத்த செகண்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூரல் ஃபில்டர்ஸ்லேயே ஸ்மார்ட் போர்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து நான் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அதை கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஃபில்டர் டு நியூரல் ஃபில்டர்ஸில் போய்க்கிறேன். இந்த நியூரல் ஃபில்டர்ஸில் பீட்டா ஃபில்டர் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ள ஸ்மார்ட் போர்ட்ரைட் அப்படின்ட்டுருக்கும். இது ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஓல்டு லேடிக்கு நம்ம எங்காவும் கொண்டுட்டு வரலாம். அது எப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபேஷியல் ஏஜை வந்து குறைச்சிங்கன்னா அவங்களோட இமேஜ் வந்து நல்லா எங்காக தெரியும். கொஞ்சம் லோடாகி தான் வரும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் பி ஹாப்பி, சர்ப்ரைஸு, ஆங்கர் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள். இதுவும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கா இமேஜ், எவ்வளோ எங்காக தெரியுது பாருங்கள். அதேமாரி ஏர் திக்னஸும் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். லைட் டைரக்ஷன் உங்களுக்கு எங்கே ஃபோக்கஸாக அந்த லைட்டு வரணுமோ அந்த ஃபேஸில் அதையும் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு உண்டான அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ 2021 ஃபோட்டோஷாப்பில் வந்து நியூவாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து புது இமேஜ். அவுட்புட்டில் ஸ்மார்ட் ஃபில்டர் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்துடும். இப்போ பாருங்கள், ஐகான் பட்டன் எடுத்து பாருங்கள், சேஞ்ச் ஆகுதா. இந்தமாரி ஒரு நியூ இமேஜுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் எவ்வளோ வேணாலும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் நீங்களே ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி. அடுத்தது நான் வந்து தேர்ட் ஆப்ஷனுக்கு ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் என்னென்னா ஒரு பிக்சருக்கு வந்து மேக்கப் எப்படி கொடுக்கறது அப்படின்றது தான். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை.
அதுக்கு வந்து திருப்பியும் ஃபில்டரில் போய் நியூரல் ஃபில்டர்ஸ் அதை கொடுத்து பார்ப்போம். இந்த நியூரல் ஃபில்டர்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் திருப்பியும் அந்த பீட்டா ஃபில்டர்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணோடனே இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் மேலே இருக்கும். அந்த சூஸ் ஃப்ரம் ஃபைல்ஸுன்னு இருக்குது பாருங்கள், இது ஏற்கனவே நான் வந்து லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜஸ்ஸு. அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சூஸ் ஃப்ரம் ஃபைல்ஸுன்னு கொடுத்து நீங்கள் இமேஜ் டவுன்லோட் பண்ணதை எடுத்து இங்கே வந்து ஓப்பன் ஆகும். அந்த இமேஜும் இப்போ லோட் ஆகி மேக்கப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஆயிடுச்சா, இப்போ சேஞ்ச் ஆச்சா இந்த இமேஜுக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து பழைய இமேஜ், இது வந்து இப்போ சேஞ்ச் பண்ண புது இமேஜ். இந்தமாரி கூட ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜுக்கு வந்து மேக்கப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நியூரல் ஃபில்டர்ஸில் வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க ஃபோட்டோஷாப் 2021. இப்போ பாருங்கள், எடுத்து பாருங்கள், சூப்பராக அமையுது பாருங்கள். இந்தமாரி கூட நீங்கள் இமேஜை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஃபோட்டோஷாப்பில். அடுத்த ஆப்ஷனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இமேஜுக்கு, அதாவது இந்த இமேஜில் நியூரல் ஃபில்டர்ஸ்லேயே ஒரு டெப்த் ஆப்ஷன் இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜுக்கு நியூரல் ஃபில்டர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஃபில்டரில் போய் நியூரல் ஃபில்டர்ஸ் லோட் ஆகும். கொஞ்சம் லோட் ஆகி தான் வரும், ஏன்னா இதெல்லாம் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸு. பீட்டா ஃபில்டர், இதில் வந்து டெப்த் அவேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதோட ப்ராசஸும் அதிலே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை கூட சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இந்த இமேஜில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், இது ஹேஸ்னால் அது கொஞ்சம் குறைஞ்ச உடனே கோடு கோடாக வருது பாருங்கள் இந்த பிக்சரில். அதே மாதிரி வார்ம்த்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் வந்து பிக்சரை கொஞ்சம் கலரைஸ் பண்ணி காட்டும். நான் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். இது ஆப்ஷன்லாம் கொஞ்சம் லோட் ஆகி தான் வரும். இப்போ ஓகே கொடுத்தோன்னா இந்தமாரி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வைப்ரன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வச்சு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் 2வது லெசன்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க நான் ஐகான் பட்டனில் கொடுக்குறேன், கொஞ்சம் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு. இது வந்து நியூரல் ஃபில்டர்ஸ்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் ஒன்று. இது இந்தமாரி கூட சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் தான் நம்ம கலரைஸ் ஆப்ஷன். அதாவது ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை நம்ம எப்படி கலரைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இந்த யானை இமேஜ். இப்போ பாருங்கள், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜுக்கு நம்ம எப்படி கலர் கொண்டு வரலாம் அப்படின்றது ஃபில்டரில் போய் நியூரல் ஃபில்டர், அந்த நியூரல் ஃபில்டர்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. பீட்டா ஃபில்டரில் உள்ளே போயிட்டு பாருங்கள், கலரைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே இந்த இமேஜ் இப்போ கலராக சேஞ்ச் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக கலர் ஆகி வருதா. இப்போ பாருங்கள், ஐக்கான் எடுத்துகிட்டு பாருங்கள், பழைய இமேஜ், இது புது இமேஜ். இப்போ இதிலே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது கயான் அந்த கலர் வந்து மாறும், கொஞ்சம் ப்ளூவில் வேணும்னா ப்ளூவில் கொஞ்சம் மாறும், மெஜெண்டா வேணும்னா மெஜெண்டா கலர் கொஞ்சம் மாறும். இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தெரியும். இப்போ வந்து இந்த கலர் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த கலர் ஆப்ஷன் நீங்கள் எடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு எந்த பார்ட்டில் வேணுமோ அந்த பார்ட்டு கலரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் க்ரீன் கலர் எனக்கு வேணும், அந்த இலையெல்லாம் க்ரீன் கலராக வேணும்னா இப்போ போய் அதை கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் இதில் கூட கலரை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி கூட வச்சுக்கலாம். எந்த பார்ட் அதிகமாக வேணுமோ அந்த பார்ட்டை கூட சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜுக்கே கலர் இவ்வளோ அழகாக கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து ரைட் சைடில் வைப்போம். ரைட் சைடில் வச்சா கொஞ்சம் எவ்வளோ சூப்பராக இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்தமாரி நீங்கள் கலர் கொடுத்தும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போ ஐகான் பட்டன் எடுத்து பாருங்கள், இது பழைய இமேஜ், இது வந்து புது இமேஜ். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜுக்கு இப்படி கூட கலரை வந்து கொடுத்துக்கலாம். அதாவது பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் இப்படி தான் வந்து கடையில் சேஞ்ச் பண்ணி தராங்க.
அடுத்த ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கலர் இமேஜுக்கு Black and White கொடுக்கறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த கலர் இமேஜை நான் Black and Whiteஆக மாற்றிருக்கேன். இந்த ஆப்ஷன் எதில் போகணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷனுக்கு நம்ம Black and White எப்படி கொடுக்கறது, இந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பேனலில் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பேனலில் Black and White ஆப்ஷன் இதுதான் Black and White ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே Black and Whiteஆக கலராக இருந்த இமேஜ் Black and Whiteஆக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பேனலில் எடுத்துக்கும் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அது. இப்போ வந்து அந்த பிக்சரில் ரெட்டு பார்ட் எங்கே இருக்கோ அதை வந்து Black and Whiteஆக காட்டுது. அதுதான் அதோட வேலை. இப்போ எல்லோ பார்ட் எங்கே இருக்கோ அதை Black and Whiteஆக காட்டுது பாருங்கள். அதே மாதிரி க்ரீன் எங்கே இருக்கோ அதை மாதிரி காட்டுது. கயான்ஸ் எங்கே இருக்கோ அந்தமாரி கலர் காட்டுது. இதிலே ப்ளூஸ் எங்கே இருக்கோ அதே காட்டும். மெஜெண்டா எங்கே இருக்கோ அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணும். இப்படி கூட நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு Black and White எங்கே ஒயிட்டாக வேணுமோ எங்கே பிளாக்காக வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் பாருங்கள், இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா இந்த ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி இமேஜில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பார்ட், அதாவது அந்த ரெட் பார்ட்டோ எல்லோ பார்ட்டோ எங்கே இருக்கோ அந்த கலரை வந்து காட்டும். இதில் அடுத்த ஆப்ஷன் வந்து இந்த டிண்ட்டுன்னு பாருங்கள். இந்த டிண்ட் ஆப்ஷன் வந்து கலர் சேஞ்ச் ஆகுதா, ஏன்னா இது டிஃபால்ட்டாக இருந்தது. இது இப்போ போய் இந்த கலர் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு ப்ளூ கலரில். அதேமாரி இப்போ க்ரீன் கலரில் உங்களுக்கு எந்த கலராக வேணுமோ டோட்டலாகவே சேஞ்ச் ஆகி அது வந்து காட்டும். இதுதான் இதோட ஆப்ஷனு. ஓகே கொடுத்துட்டு இப்போ எனக்கு இந்த ரெட் கலர் வந்து நீங்கள் அதிகமாக வேணும்னா, ஏன்னா ஏற்கனவே பழைய இமேஜில் ரெட் பார்ட் கலர் எங்கே இருக்கோ அந்த கலரை வந்து ஏற்றி காட்டுது. அதேமாரி எல்லோ பார்ட் எங்கே இருக்கோ அந்த Black and Whiteஐ வந்து ஏற்றி காட்டுது. இப்படி கூட சேஞ்ச் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஒரு இமேஜை. இப்படி தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரெஸ்ஸஸ் இமேஜஸ்லாம் இருக்கும்ல, ஒரு இமேஜை வச்சு நிறைய கலர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுவாங்கள்ல, அதெல்லாம் இப்படி தான் பண்ணி அவங்க வந்து காட்டி பொருளை வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ எனக்கு எதுவும் வேணான்னா Black and Whiteலேயே வச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி இந்த இமேஜுக்கு வந்து தெரியும். இந்த இமேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஃபோட்டோஷாப்ஸில் இருக்குது. இப்போ 2021 ஃபோட்டோஷாப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்களே ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணி எடுத்து நிறைய டிஃப்ரென்ஷியேட் இமேஜஸை வந்து இப்படி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நம்ம ரீகேப் போயிடுவோம். இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் செகண்ட் இமேஜாக நியூரல் ஸ்மார்ட் போர்ட்ரைட்டில் போய் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். எப்படி ஒரு ஃபேஷியல் இமேஜை வந்து ஓல்டுலேருந்து எங்கே மாற்றுறது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது வந்து ஒரு இமேஜுக்கு வந்து மேக்கப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த இமேஜ் வந்து நியூரல் ஃபில்டர்ஸ்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து ஒரு கலர் இல்லாத Black and White இமேஜுக்கு எப்படி கலர் கொடுக்கறது அப்படின்றத தான் இன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி நியூரல் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து எவ்வளோ புதுசாக இருந்தது பார்த்தீங்களா? கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு நியூரல் ஃபில்டர்ஸில் உங்களுக்கு எந்த ஃபில்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.